எனக்கு வந்துட்டு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி சரியா. இன்னைக்கு வந்துட்டு ஒரு நண்பர் வந்துட்டு பாத்தியாப்பா பெரிய பெரிய ஆட்கள்லாம் போயிட்டு இருக்காங்க நம்ம கட்சியில இருந்து மாற்று கட்சிக்கு அப்படின்னாங்க. நானும் பெரிய பெரிய ஆட்களை யார் பார்த்து சொல்லு அப்படின்னு உடனே ஆழ்வை ஒன்றிய செயலாளர் போயிட்டாரு, தாத்தாங்குளம் மத்திய ஒன்றிய செயலாளர் போயிட்டாரு, திருச்செந்தூர் முன்னாள் நகர செயலாளர் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, வழக்கறிஞர் சார்ந்தவங்க போயிட்டாங்க அப்படின்னாரு. நான் உடனே சிரிச்சுட்டே சொன்னேன், இல்ல ஆழ்வை ஒன்றிய செயலாளர் பார காப்பாத்துறதுக்காக போயிருப்பாரு. சாத்தாங்குளம் மத்திய ஒன்றிய செயலாளருக்கு வந்துட்டு இது ஒன்றும் கட்சி மாறுறது புதுசு கிடையாது. அவருக்கு 10ஓட 11வது கட்சி. திருச்செந்தூர் முன்னாள் நகர செயலாளர், அவர் வேலை பார்க்கலன்னு தான் முன்னாள் நகர செயலாளர் சரியா. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க சரிங்களா, அவங்க போயிட்டாங்க அதனால வந்துட்டு நமக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை அப்படின்னு மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க சரிங்களா. அவங்க மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் பண்ண துரோகத்துக்கு தலைமையே விரட்டியிருக்கும் சரிங்களா. இது தலைவர் சொன்ன மாதிரி இளம் ரத்தங்கள் பாய்கின்ற நேரம் சரியா. அதனால தொண்டர்களே புதிய பாய்ச்சலுக்காக தயாராகுங்கள். நமது தலைவர்களான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களின் ஆளுமை இருக்கும் வரை, அதேபோல் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் நிரந்தர வெற்றி வேட்பாளர் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கும் வரை திமுக கட்சியையும் திமுக கொள்கையையும் என்றும் என்றும் எவர்களாலும் வீழ்த்த முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இனி ஒவ்வொரு நாளும் நாம் போர்க்களத்தில் இருப்பது போல் நினைத்து கொண்டு பணியாற்ற வேண்டும். அது நமது கட்சியின் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தொண்டர்களும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே எனது நியாயமான ஆசை. இதை நாம் செய்து காட்டுவோம். நாமும் நாளை அவர்களிடத்தில் இருப்போம், அவர்கள் இருந்த அதே பதவியில் இருப்போம். நம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள். நம்முடன் கட்சி உள்ளது.